தாயே யாருங்க? நாங்கம்மா. அம்மா ராணி. ஆமாம்மா. இந்த சீர்சபை முன்பதாக நான் வந்திருக்க இந்த சீர்சபை நாடி நீ வந்திருக்கும் போது நான் யார், நீ யாரு, என்னுடைய பெயர் என்ன, உன்னுடைய பெயர் என்ன, என் வித்தாந்தங்கள் எப்படி, நான் ஒவ்வொன்றாக வஜனிக்கு வரை சரி சரி கூர்ந்து ஆமோதிக்குது. கரெக்டா கேக்குறமா, நீ ஒவ்வொன்னா விளக்கமா சொல்ல சொல்ல நான் கேக்குறேன் யாரு. இருப்பினும் இருப்பினும் என்ன பேர் இந்த கிடையாது யாருதா? ஏ மாடு அடவட்டா நாட்டு இருக்கும் பாத்தாங்க ஒரு போடு போடலாமே. என்ன காதுல குள்ள குள்ள தூக்கி மண்ட மாடு. அம்மா ராணி சீர்சபை முன்பதாக மாட்சிமை தாங்கிய பெரியவர்களும் மதிப்பெருக்குரிய தாய்மார்களும் உத்மா சபா சபாபேதம் என்று சொல்லப்படார்கள். ஆமா, 4 வண்ணத்தார்களும் கடல் அலைவால் சூழ்ந்திருக்கார்கள். நிறைய பேர் அமர்ந்திருக்காங்க. ஆமா, கடலிலே அலைவால் காட்சி அளிக்கின்றன. ஆமா ஆமா ஆமா. அனைவருக்கும் சரி நமது கரையாவூர் சலத்திலே வாசப்படி இன்னும் ஊர் பொதுமக்களும் இன்னும் அருமை அப்பா சரி, அதாவது முன்னாள் நடிகராக வழங்கக்கூடிய அதாவது குடும்பிகாரனா தான் அதிகமா தெரியும். அருமை அப்பா அவர்கள் சரி அவருடைய தலைமையிலையோ இந்த பெரியவருடைய தலைமையில் இந்த நாடகத்தை சிறப்பித்து கொடுத்திருக்காங்க. அனைவருடைய குடும்பமும் ஆண்போட பக்கம் ரசுபட்டாரு, பெண்போட பக்கம் வெற்றி அருகுபோல் வேறுடைய ஆதரம் தெளிந்து மூங்களை போல கிளகலைத்து அள்ளி போல் தளதலைத்து பட்டி பெருகி வாழ்பாடு பங்கி குட்டி பிரபாட பங்கி மக்க சம்பத்து மனசம்பத்து தானிய சம்பத்து தன சம்பத்து புத்திர சம்பத்து இப்படி 16 செல்வத்தையும் பெற்று அனைவருடைய குடும்பமும் 7 மலையால் தங்க கோபுரம் வளர்ந்ததை போல் எந்தவித குறையில்லாமல் அனைவரும் சுகத்தோடு வாழ வேண்டும். இருப்பினும் என் உயிரிலே மேலான
பொன்னரோடு சலத்திலே வாசம் செய்யக்கூடிய அருமை அப்பா அவர்கள், அதாவது இன்னும் பச்சவத்து கவுண்டர் இன்னும் கோவிந்தன் தலைவர் அவர்களும், இன்னும் சுப்பரன் அவர்களும், இன்னும் அனைத்து நண்பர்களும், இன்னும் வடகுப்பட்டியை சேர்ந்த என் அருமை நண்பர் அனைவருமாக அவரவருடைய சொத்தில் இருந்து 10 ரூபாயாக அன்பளிப்பாக வாரி வழங்கிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்றும் நன்றி மறக்க மாட்டேன் என்று என் மனமார்ந்து நன்றி வணக்கத்தை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். இருப்பினும் இந்த சீர்சபை முன்பதாக நான் வந்திருக்கும் பொழுது முதலிலே என்னுடைய பெயர் ஞாபகம் என்ன என்று வஜனிக்கவா? சரி, ஆமாம்மா. நீ யாரு, உன் பேரு விவரமா சொல்லு. அம்மா தாரகின்ற மாதி வந்தாலே புரிந்திருக்க வேண்டுமே. உங்களுடைய பேர் என்ன சொன்னீங்க? என்னுடைய பெயர்தான் ஆமா தாரை. உன்னுடைய பேரே தாரை. தாரை அப்படியா? சரிங்க அம்மா, உன்னுடைய பேர் தாரகை. சரி, அப்படி பெயர் தாரையாக இருந்தாலும் நான் எப்படி பிறந்தவள்? எப்படி பிறந்தவள்? என் பிறப்பு என்ன? எப்படி? வளர்ப்பு எப்படி? எப்படி? உன்னை போல
மற்றவரை போல சரி. ஒரு தாயின் வயிற்றிலே ஆமா. கருவே உருவாகி அந்த உருவே ஒரு பிண்டமாகி பிண்டமாகி. அந்த பிண்டமே இப்படி சரிகிரமாகி சரிகிரமாகி. 10 திங்கள் ஆமா. ஒரு தாய் வயிற்றிலே குடியிருந்து சரி. ஒரு யோனி வழியாக பிறந்தவள் நான். உங்கள மாதிரி யோனியில பிறந்தவள் தான். சரி. என்னுடைய பிறப்பு எப்படி தெரியுமா? எப்படி பிறந்தீங்கம்மா?